ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை உலகத்தார் பார்க்கிறபடியே நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தாவீது காலத்துல ஒரு பஞ்சம் வருது. தேசத்துல என்ன வருது? பஞ்சம் வருது. ஆகாப் காலத்துல பஞ்சம் வருது. எத்தனையோ ராஜாக்கள் காலத்துல பஞ்சம் வருது. ஆனால் மற்ற ராஜாக்களுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பஞ்சம் வந்த உடனே ராஜாக்கள் எப்படி இந்த பஞ்சத்தை போக்கலான்னு யோசிப்பாங்க. எலிசா காலத்துல ஒரு பஞ்சம் வந்துச்சு, எலியா காலத்துல ஒரு பஞ்சம் வந்துச்சு, ஆகாப்புக்கு வந்துச்சு. அப்ப ஆகாப் என்ன பண்றாரு? குதிரைகளுக்கு புல்லு தேடி போறாரு. எலிசா காலத்துல பஞ்சம் வந்துச்சு, அப்போ ராஜா வீட்டுல படுத்து தூங்குறாரு. என்ன பண்றது தெரியல. ஆனா தாவீது காலத்துல பஞ்சம் வந்த உடனே தாவீது பண்ற வேலை என்னன்னா, கர்த்தர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஏன் என் தேசத்துல பஞ்சம் வந்துச்சுன்னு கேட்கிறாரு. இது நார்மலான ஒரு கேள்வி. ஏன்னா மழை பெய்யல, விவசாயம் இல்ல, பஞ்சம் வந்துச்சு. இதுதான் அறிவியல், இதுதான் அறிவுபூர்வம். இதுதான் ஆகாப் செய்யறாரு, இதுதான் மற்ற ராஜாக்கள் செய்யறாங்க. ஆனா தாவீது மட்டும் அதை ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்றாரு. ஆண்டவரே மழை பெய்யல, பஞ்சம் வந்துச்சு, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் ஏன் நடந்துச்சு என் நாட்டுல? நீங்க ஆளுகை செய்யற நாட்டுல இது நடக்கவே கூடாதுல்ல. அப்போ போய் கேட்கும் போது ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றாரு, இந்த பஞ்சத்துக்கு காரணம் சவுல் காலத்துல ஒரு ரத்தப்பழி சிந்தப்பட்டது. அந்த ரத்தப்பழியை நீங்க நீக்கிட்டீங்கன்னா இந்த பஞ்சம் என்னவாயிடும்? போயிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே பஞ்சம் தான், அதை ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு விதமா ஹேண்டில் பண்றாங்க. ஒருத்தன் உலக பிரகாரமா ஹேண்டில் பண்றான், பஞ்சத்துக்கான வழி போறதுக்கு வழி தேடுறான். ஒருத்தன் கர்த்தரிடத்துல போறான். இந்த காரியம் எல்லாத்துக்கும் பொருந்தும்.